ஹலோ மக்களே, வெல்கம் டு சார் சேனல். ஆரம்பிக்கலாங்களா? சமைக்கலான்னு போனால் சிலிண்டர் காலி. சரி, புக்கிங் போடலாம் அப்படின்னு பார்த்தா வெயிட்டிங் ஃபார் 25 days. ஓ மை காட்! அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா, நம்ம ஏன் பழைய காலம் டெக்னிக்கில் சமைக்கக்கூடாது. இப்போ ஃப்ரேமை பால்கனிக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம், 4 தேங்காய் சிரட்டை எடுக்கிறோம், அதுக்கு மேலே கிடச்ச ஒரு பாண்டை ப்ளேஸ் பண்ணுறோம், நம்ம கையில் கிடச்ச அந்த தேங்காய் நெட்டி, அதோட குடுமி, அப்புறம் காஞ்ச இலை இதெல்லாம் வச்சு ஃபயரிங் ட்ரை பண்ணுறோம். சரி, இப்படி தானே ஃபயர் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா என் நேரம் ஃபயர் கூட ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே, வெறும் இலை தான் எரிய மாட்டேங்குது, லைட் வெயிட்டான பேப்பரை போட்டு எரிய வைக்கலாம் அப்படின்ட்டு பேப்பரை கொளுத்தி போடுறேன். அப்பவும் லைட்டாக ஃபயர் ஆகி ஆஃப் ஆகுது. நெக்கச்சக்க பேப்பரை யூஸ் பண்ணியாச்சு. அப்புறம் அம்மா ஐடியாவை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு சரட்டையை தூக்கி உள்ளே போட்டு அதுவும் பேப்பர் கூட சேர்ந்து ஊதுன்னு ஊற்றி ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சு இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஃபைனலி நம்ம எதிர்பார்த்த ஃபயரிங் வந்துடுச்சு. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபயர் பண்ணிவிட்டு அப்பாடா இது மேலே தூக்கி ஒரு தோசை தவா தூக்கி வைக்கிறோம். அது நல்லா ஃபயர் ஆச்சான்னு செக் பண்ணுறோம். ஃபைனலி நம்ம என்ன பண்ணணும்னு இருந்தோம்னா ஒரு ஆம்லேட் போடுறோங்க. அதனால் எடுக்கிறோம் ஆம்லேட்டை, அதை முட்டையை உடச்சி ஊற்றுறோம், நல்லா ஹீட்டு பரவிடுறோம். ஸோ சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணுறோம், கொஞ்சம் சுற்றி ஆயில் அப்ளை பண்ணிக்கிறோம், கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ண விடுறோம். இது ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்னால கொஞ்சம் பயங்கரமாக தான் பண்ணியிருப்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. அண்ட் அது கொஞ்சம் தீஞ்சிராமல் சேஃபாக தான் எடுக்கணும்னு நினச்சேன். என்ன ஆம்லேட்டு பொடி மாசு ரேஞ்சுக்கு பிச்சு போயிடுச்சு. அதை சேஃபாக இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதோட அபாடா ஒரு வழியாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை முடிக்கிறோம். அப்படியே சேஃபாக ஆஃப் பண்ணி தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. Thank you for watching. Do like, share, comment and don't forget to subscribe. Thank you.